செய்து விண்ணிலையை நோக்கின பயணம் என்று தொடங்கியுள்ளார். அவருடைய இறைவனை நோக்கின பயணம் எந்த தடங்களும் இல்லாமல் அமைய வேண்டும் அவருக்கு ஆசை கூறிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியோடு பிரார்த்தித்துக் கொண்டு 2 விடயங்கள் உங்களுக்கு. ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் உரிமைக்கார தொடக்க தவிர மற்றவர்களுக்கு 4 விடயத்துக்கு 34 தொடக்கு. வாய்க்கரிசி போட்டு அரப்பண்ண வச்சால் வீட்டுல படுத்துறங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா 4 விடயத்துக்கு 34 தொடக்கு. வாய்க்கரிசி போட்டு அரப்பண்ண வச்சால் வீட்டுல படுத்துறங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா இந்த 4 விடயத்துக்கு 34 தொடக்கு. வாய்க்கரிசி போட்டு அரப்பண்ண வைக்கிற 2 விடயத்தையும் கவனம் செலுத்தணும். தாய் தகப்பன் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. தாய்க்கு அல்ல தகப்பனார் முதல் வாய்க்கரிசி அரப்பண்ண வைக்கிற 2 விடயத்தையும் செய்யறாதான் இன்னொருத்தருக்கு செய்யலாம். அது அம்மா அப்பா ஒருத்தருக்கு செய்யக்கூடாது. தாய்க்கு அல்ல தகப்பனார் பேக்கரி அரப்பண்ண 2 விடயம் தாய்க்கு அல்ல தகப்பனார் செய்தாதான் இன்னொருத்தருக்கு செய்யலாம். அது ஒன்று கனவுள்ள மனைவி இவைகளும் இந்த 2 விடயத்தையும் தவித்துக் கொள்ள நல்லது. இன்னொருத்தருக்கு வீபூதி பூசணம் பாருங்க, இறந்த பூசப்படுறது கடமை செய்யற பூசினா விடையில பூசா முடியும். இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், நாங்கள் வீபூதி பூசலாம். சில பேர் தொடக்க வீபி பூசா அப்படின்னா அது தவறு. எல்லாரும் எல்லா தொடக்கும் வீபி பூசலாம், பூசக்கூடாதுண்டா குழந்தை கிடைச்ச தாயின் சிசுவும் 30 நாள் பூசுற இல்ல. மாத விளக்குவார் பெண்கள் 4 நாள் இரவு கடந்து 5ஆம் நாள் தோஞ்சி ஊற்றி வீபி பூசி கோயிலுக்கு போகலாம். மாத விளக்குகார் சில பேர் 5 நாள் 10 நாள் கோயிலுக்கு போவாங்க. அது சொல்றது உடம்பு உபாதை. அப்ப குற்றம் 5 நாள் தான். 4 இரவு தாண்டினால் 5ஆம் நாள் தோஞ்சி ஊற்றி வீபி பூசி கோயிலுக்கு போகலாம். மையம் இன்றைக்கு பாக்குறீங்க, அதாவது பொடி பாக்குறீங்க, பொடி தகனத்து போனா இன்றைக்கே கோயிலுக்கு போகலாம். சில பேர் என்ன இதை சொன்னா எனக்கு வந்து பேசவும் தெரியல, இந்த ஐயா செத்த விட்டு போட்டு கோயிலுக்கு போகலாம். அது அந்த நாள் தொட்டு இருக்கிறது உங்களுக்கு சொல்லித்தர ஒரு ஆக்கள் இல்ல. நீங்கள் பேக்கரி அர்ப்பணை வச்சுட்டு கோயிலுக்கு போறீங்க, அது 31 ரூபாய். அப்ப உங்களுக்கு தெரியும் 3ஆம் நாள் கோயில போய் நிக்கிறீங்க. ஆனா நீங்கள் பொடி பார்த்து பொடி தகனத்து போனா கோயிலுக்கு போக பயப்படுறீங்க. அப்ப 2 மாறாட்டமா செய்றீங்க. அப்ப பொடி தகனத்து போனா கோயிலுக்கு போகலாம், குற்றம் இல்ல, நல்ல அறிஞப்படலாம். நேற்று முந்தின நாள் பார்த்தா போக கூடாது. அதுக்காகத்தான் பொடி எடுக்கிறேன் எல்லாரும் வார நோக்கம் அந்த நாள் தொட்டு வீட்டுக்காரர் உண்டு பெருமைப்படுத்தும் மூலமாக. இன்னொன்று, நாங்கள் பொடி எடுக்க வந்தால் நாங்கள் பழமையான காரியங்களை செய்தால் நல்ல காரியங்களை போகலாம், கோயிலுக்கு போகலாம். இப்படி இதுக்காக அந்த நாள் தொட்டு இந்த பொடி எடுக்கிற வாரத்துல நோக்கம். மற்ற நாங்கள் சில இடங்கள் இந்த பொடி எடுத்துக்கொண்டு அதாவது தூக்கி கொண்டு போறோம், இந்த பெட்டியால பந்தல கிட்டிக்கணும், அது தவறு. அப்படி செய்யக்கூடாது. கோயில நாங்கள் எப்படி சாமி காவரும் அது போன்று அலுங்காம குலுங்காம கொண்டே சேர்ப்போம். பந்தல்ல இருக்கிற தோரணத்தை அறுக்கிறே தவிர பந்தலுக்கு பெட்டியால இடிக்கக்கூடாது. அது சில இடத்துல செய்யணும், இங்க இன்னொரு சில இடத்துல அதை செய்யணும், அது தவறு. அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் மற்றது வந்து கோயில்ல பாருங்க, எத்தனை இடத்துல சாமி எடுத்தது வச்சு தூக்கி வைக்கும் பொழுது வெள்ளை விரிச்சு தான் வைப்பார். அவருக்குரிய கௌரவம், இறைவனுக்கு ஒரு கௌரவம். அதே மாதிரி தான் இவைகளுக்கு அவையில கொடுக்க கௌரவம். நாங்கள் வெள்ளையெல்லாம் அவையில வச்சு வைப்போம். அது போன்ற அங்க நாங்கள் விறகுல வைக்க வெள்ளியோட கொண்டு வச்சு அவளுக்கு கௌரவமா வச்சு அவருக்கு. மற்றது வந்து மாலை அங்க கொண்டு விறகுல வைக்க முடியும். சில பேர் இந்த மாலையை கலட்டி எல்லாம் எறியணும். அது மாலை கலட்டி எறிகிற நோக்கம் சரியான முறையில தகனம் செய்தி விடாதான் கலட்டி எறிகிறது. அது ஒரு முறை மாதிரி இப்ப அமைஞ்சிட்டு நாங்கள் எரிக்கலாம் என்றாலும் அதாவது ஒரு மாலை தான் விடுவோம். எரிக்க கடினம் என்றால் மாலையை கட்டி போடுங்க. ஆனா ஒரு மாலை தான் அவையில போட்டு அவையில மரியாதை, அவைக்குரிய மரியாதை அதுல செய்து நீங்கள் அதை போயிடுங்க. மற்ற நான் பல இடத்துல போயிருக்கேன். இந்த பாட்டுக்கு இந்த கொச்சுண்ட பாடெல்லாம் பாடுறதுக்கு ஆக்கள் இருக்கு, காசு கொடுத்து. இன்றைக்கு பார்த்தா உண்மையாக எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன இப்படி இடங்கள்லாம் அரிதா போய் கொண்டிருக்கு. இந்த பாட்டு படிக்க ஒரு முன்வரியினவில்லை. இங்க பார்த்தா 4-5 பேர் பாட்டு படிக்க சந்தோஷமா இருக்கு. ஏனென்றா இதெல்லாம் காசு கொடுத்து இப்ப பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு செயற்பாடு. எங்கட சமயம் அவ்வளவு மருவி கொண்டு போகுது. அப்ப அதில் உண்மையாவே எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. எங்க ஒரு குரு வந்து செய்தால் ஒரு மனநிலை அவருக்கும் இருக்கும், நல்லதோ கெட்டதோ. நல்ல அவருக்குரிய பூர்வீகோ அதை செய்கிறது எங்களுக்கு மனநிலை இருக்கும். எனக்கு பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்தது அந்த விடயங்கள். அப்ப இந்த பாட்டுகள் நீங்களும் மற்ற தலைமுறை நாங்கள் வழிநடத்தி கொண்டு போனோம். எங்களோட சமயம் எவ்வளவு விஷயங்கள் இப்படியான பின்னுக்கு தாங்கி கொண்டு போகுது. இன்றைய பாருங்க, நாங்கள் ஏற்படுத்தும் வெள்ளையில கடத்தி பாங்க வச்சு அதுக்கு மேல ஒரு வெள்ளை, அதுக்கு மேல வந்தாங்க, அதுக்கு மேல வெள்ளை. அப்ப அதாவது நாங்கள் இந்த ஸ்டாண்டில் வைக்கிறத தவித்துக் கொள்வோம் கூடிய அளவுக்கு. என்ன நாங்கள் குருமாருக்கெல்லாம் போய் கீழே வச்சு தான் தீரும். அதான் அதுக்குரிய முறை. கீழே அல்லது போனா ஒரு வாங்கு இந்த ஸ்டாண்டில் தவித்துக் கொள்ளும் தயவு செய்து என்ன அவைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கௌரவம். மற்ற இந்த பேக்கரி வரப்பட்ட வைக்கிற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அங்க 5 பேர், அங்க 5 பேர், அங்க 10 பேர் அப்படி கவலைப்படும். இங்கே வந்து ஒரு ஆள் 2 பேர் கவலைப்படுது. ஏன்னா இது உரிமைக்காரர் தான் செய்யற. இது பெருமைக்கு செய்யற விடயம் இல்லை. அந்த அவரைக்கிரி எல்லாம் பெருமைக்கு செய்யறது அல்ல, உரிமைக்காரர் மாத்திரம் செய்யற. அப்ப நீங்கள் ஆக்கள் குறையத்தான் எங்களுக்கு அரப்பண்ண வைக்கிற வேக்கரிசி கொண்டு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உரிமைக்காரர் மாத்திரம் செய்யும். இதுகளை கவனத்தை செலுத்தி சிறியவர்கள் பெரியவர்கள் நீங்கள்லாம் பழைய நடத்தும் நம்பினோடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அந்த அம்மாவுடைய ஆத்மா சேர்ந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றேன்.